அப்புறம் அல்லாஹ் தஆலா வஹி இருக்கணும். என்னது? யாரெல்லாம் இங்க வந்தீங்களோ, யாரெல்லாம் இங்க உம்ராவுக்காக வேண்டி வந்தீங்களோ, உங்களுடைய உம்ராக்களை நான் ஏற்றுக்கிட்டேன். உம்ராக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய முதல் உம்ராவும். நபியாக மாறினதுக்கு பிறகு முதல் உம்ரா அதுதான். அப்போ உம்ரா செய்யல யாருமே, சஹாபாக்கள் என்ன செய்யல, காபத்துல்லாவுடைய எல்லைக்கே போகல, எல்லைக்கு உள்ள போகல, வெளியே நிக்கிறாங்க. காபத்துல்லாவை பார்க்கல, சை செய்யல, எதுவுமே செய்யல. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான்? உம்ராவை ஏத்துக்கிட்டேன். ஏன்? அவர்களுடைய தியாகத்தை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். அப்போ மனிதனுடைய தியாகத்துக்கு என்பது அல்லாஹ் தஆலா ஒரு கன மரியாதை வச்சிருக்கான். அவ்வளவு எவ்வளவு எந்த அளவுக்குன்னு சொன்னா, தியாகம் என்பதுதான் அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய பிடித்தமான விஷயம். அவன் டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பான். டெஸ்ட் யார் அதிகமா டெஸ்ட் பண்ணுவான்? நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல யார் அதிகமா டெஸ்ட் பண்ணுவான்? யார் அதிகமாக அல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ கொஞ்சம் அதிகமாகவே டெஸ்ட் பண்ணுவான். ரொம்ப நம்ம அல்லாஹ்வை நெருங்க அல்லாஹும் நம்மளை பதப்படுத்தி பார்ப்பான். அல்லாஹும் இவன் எல்லா நேரத்திலையும் நம்மளை நேசிக்கிறானா? கொஞ்ச நேரம் பொருளை கொடுத்து பார்ப்பான், கொஞ்ச நேரம் பொருளை பிடுங்கி பார்ப்பான், கொஞ்ச நேரம் குடும்பத்துல சந்தோஷத்தை கொடுத்து பார்ப்பான், கொஞ்ச நேரத்துல குடும்பத்துல கவலையை கொடுத்து பார்ப்பான். அப்போ இது மாதிரி பல சோதனைகள் அல்லாஹ் ஏன் செய்யறான் அப்படின்னா, இந்த அடியான் என்னை நேசிக்க ஆரம்பிச்சுட்டான், நானும் அவனை நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனா இதற்கெல்லாம் தகுதியாக இருப்பானான்றதுக்கு தான் நமக்கு சில சோதனைகள். அல்லாஹ் தஆலா நம்மை நேசிக்கக்கூடியவனாக ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தியாகத்துக்கு அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை கொடுத்து எல்லாருடைய உம்ராவை ஏத்துக்கிட்டோம். நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, அல்லாஹ் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னோடனே ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் 1400 சஹாபாக்கள் கூடாரத்துக்கிட்ட எல்லாம் வெளியே உட்கார்ந்துருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போனாங்க, போய் அல்லாஹ் உங்களுடைய உம்ராக்களை ஏத்துக்கிட்டான்.